வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படச் சுருக்கம். கதாநாயகன் ராமசாமி தனது கிராமத்தில் உள்ள மக்களின் மூட நம்பிக்கைகளிலிருந்து கிராமக் கோயிலைப் பற்றிய அவர்களின் நம்பிக்கைகளை பயன்படுத்தி லாபம் அடைகிறார். இருப்பினும் அவரது முதன்மை வருமான ஆதாரமான கோயில் தற்காலிகமாக மூடப்பட்டபோது அவரது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படுகிறது. வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்பட விமர்சனம். வடக்குப்பட்டி ராமசாமி தியேட்டரில் ஒரு கூட்டு சமூக அனுபவத்தை வழங்குகிறாரா? ஆம். உங்களை சத்தமாக சிரிக்க வைக்கும் சில வேடிக்கையான தருணங்கள் படத்தில் உள்ளதா? ஆம். படம் முடிந்த பிறகும் நகைச்சுவைகள் உங்களுடன் நிற்கிறதா? ஒருவேளை ஆம். படம் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுகிறதா? இல்லை. வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை அழுத்தமாக பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு நல்ல நாடகம். திரைப்படங்களில் சுகமாக நேரத்தை கழிக்க விரும்புவோருக்கு ஒருமுறை பார்க்கும் முறை என்று இதை அழைக்கலாம். நடிகர்களைப் பற்றி பேசுகையில் சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் ஆகியோரை விட துணை நடிகர்கள் நிகழ்ச்சியை திருடுகிறார்கள். ராஜேந்திரன் மற்றும் நிழல்கள் ரவி ஆகியோர் நடிகர்களில் தெளிவான தனித்துவம் பெற்றவர்கள், குறிப்பாக பிந்தையவர்கள். அவர் திரையில் நுழையும் ஒவ்வொரு முறையும் அவர் உங்களை பிளவுபடுத்துகிறார். ஒரு சில நகைச்சுவை நீட்சிகளால் முக்கியமாக வேலை செய்யும் ஒரு திரைப்படத்திற்கு இந்த திறமையான நடிகர்கள் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். படத்தில் கடந்த காலமும் நிகழ்காலமும் இணைந்த விதம் உண்மையில் சுவாரஸ்யமானது. இயற்கையாகவே வடக்குப்பட்டி ராமசாமி 2 மணி நேரத்துக்கும் மேலான இயக்க நேரத்தில் பொது பார்வையாளர்கள் சிரிக்கவும் உருவாக்கப்பட்ட முழு நாடக திரைப்படமாகும்.